கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 64ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தரால் எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனை நீதிமான் ஆக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எனவே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட நீதிமான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து அவரை நம்புவார். அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே அவரை நம்பும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியாவை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கும் பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லையாம். இதிலே கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே. 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அசீரிய ராஜா அங்கே ஆளுகை செய்து தனக்கு கப்பம் கட்ட வேண்டும், தனக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அசீரிய ராஜா எசேக்கியாவை மிகவும் வலியுறுத்தி சொல்கிறார். ஆனால் எசேக்கியா கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தபடியினாலே அவரை போல நம்பினவர்கள் ஒருவரும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவர்கள் கர்த்தரை நம்பினதினாலே எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா யுத்தங்களுக்கும் அவர்களை கர்த்தர் காத்துக்கொண்டார். ஒருவன் நம்பினால் அந்த தேசத்தையே கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எசேக்கியா ராஜாவாய் இருந்தபடினாலே, அவர் ஒருவர் நம்பிக்கை வைத்தபடினாலே அந்த ராஜ்யம் முழுவதையும் அவர் காப்பாற்றினார் என்பதை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜானவன் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சு என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று ரப்சாக்கே கேட்கிறான். ஆனால் எசேக்கியா கர்த்தர் மீது முழுவதும் நம்பிக்கை வைத்திருந்தபடியினாலே ரப்சாக்கே வந்து நின்று உரத்த சத்தமாய் பேசினாலும், அவர்களை பயமுறுத்தினாலும் அதற்கு பயப்படாதபடிக்கு கர்த்தரையை நோக்கி பார்த்தபடியினாலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கலாம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இது அவர்கள் எல்லாரும் செத்த பிணங்களாய் கிடந்தார்கள். ஆமென். அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழுப்பின அசீரிய ராஜாவினுடைய படைகள் எல்லாவற்றையும் ஒரு தூதனை அனுப்பி அவர் அங்கே ஜெயித்ததை நாம் பார்க்கலாம். நாம் கர்த்தரை நம்பி இருந்தோமானால் ஒரு தூதன் போதும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு. அவரை நம்பினால் போதும். கர்த்தர் நமக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருக்களையும் முறியடிப்பதற்கு ஒரு தூதனை அனுப்பினால் 1,85,000 பேரை ஒரு தூதன் கொண்டாடிச்சினால் நமக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற சத்துருக்களை அவர் மடங்கடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கலாமா? செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆண்டவரே, இந்த கால வேளைக்கு நடு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி உம்மீது நம்பிக்கை வைக்கலாகங்களை மாற்றுவீராக. எசேக்கியா நம்பினதை போல அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்ட வண்ணமாக ஆண்டவரே, நாங்கள் நடந்த காரியத்தை பார்க்கிறோம். நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கலாம். கர்த்தரை மாற்றுவீராக. கால வேளை இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில வெற்றி உள்ளாக கர்த்தரை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.